ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. மகனே, இன்னைக்கு 10வது ரிசல்ட் தானே? ஆமாப்பா. எவ்வளோ மார்க்கு? 250. விடுறா, 250 ஒரு நல்ல மார்க் தான். இங்கே பாரு, நான் நார்மலான அப்பா இல்லை, எல்லா மாதிரி அப்படி இல்லை. நீ என்ன எடுத்தாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான். மார்க் ஒரு மனுஷனை தீர்மானிக்காதுடா, புரியுதா? சந்தோஷமா இருக்கும். உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படி. ஐடிஐயா டிப்ளமோவா இல்லை +1 +2 பார்த்துக்க, புரியுதா? இதுக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. என்ன மாதிரி அப்பா கடைக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. பையனுக்கு ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு. ஆமால, என்ன அண்ணாமா இருக்கு? அவன் 430 எடுத்திருக்கானே. 430 எடுத்துக்கிட்டு ஃபாரின்ல தான் போய் படிப்பு பண்ணி நிக்கிறானா அவன். இந்த ட்வீட் கொடுக்க அமைச்சிருக்கேன். என்ன அதை விடுங்க, என்ன சொல்றான் அவன்? நீ வேலைக்கெல்லாம் போவாத, நின்று நான் அவனை உட்கார வச்சு சோற போடுற மாட்டான். 10வது முடிச்சு இப்படி சொல்ற பெருமையா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கூப்பிட்டேன், தம்பி 430 எடுத்துட்டப்பா, சந்தோஷமா இருக்கு, ஸ்வீட் வாங்கிட்டு வரேன், காச்சு கத்திரி ஏதோ ஒரு பேர் ஸ்வீட் இருக்குன்னாங்க, அது வாங்கிட்டு வரேன்ப்பா. அப்பா எனக்கு ஸ்வீட்லாம் வேணாம்ப்பா, 430 கம்மி மார்க் பான்ட்டு அழுகுறாடு. பெருமையா இருக்கு. சரி, பிள்ளைக்கு அந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துருமா? நன்றிண்ணா. சார் சார் மாமா சார், என்ன பாத்துக்கிட்டே வர? என்ன வெளிய ஃபுல்லா ஒரே பிரஸ் வந்துருவாங்களோன்னு ஏமா தெரியாது உங்களுக்கு? 10th ரிசல்ட்ல பாப்பா 495 எடுத்துட்டா மார்க். அது வேற 5 மார்க் கம்மியாச்சா, சண்டை வரலன்னு ஒரே அழுக பாத்துக்குங்க. அதான் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு பாப்பாவோட டீச்சர்ஸ்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க வாழ்த்து சொல்றதுக்கு, தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனாலும் அழுதுகிட்டே இருக்கா பாருங்க, எப்படி சமாதானப்படுத்துனே தெரியல. நீங்க வந்து ஏதாவது பேசுங்களேன். சரிண்ணா, நீங்க வந்து பிரஸ்ல வந்து நிக்கிறீங்க, பின்னாடி வந்து நீங்க போறேன், கிளம்பி ரெடியா போறேன், டிவில பாருங்கண்ணா. என்ன புள்ள என்னென்ன மார்க்கு? அதான் என்னால எடுத்திருக்கான். உன் புள்ள எவ்வளவு? என் புள்ள 458ண்ணா. நல்ல மார்க்குண்ணா. அதான் காலேஜ் சேர்க்கலாம்னு கூட்டு போயிட்டு இருக்கிறேன். ஏய் ஓடாதடா. இங்க பாரு, நீ மார்க் எடுத்ததுக்காக நான் அடிக்கிறடா. நான் நல்ல அப்பா. இந்த அப்பா கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்க. நான் அடிக்கிற காரணத்தை புரிஞ்சுக்க. என் வயிற்றுல கிளப்புறாங்கடா. இங்க வா, ஓடியாடா. ஏறிக்க. போலாம். ஏமா என்னம்மா இந்த மாதிரி சாய்ஞ்சிட்டு இருக்க? பஸ் சாயுதுங்க. என்ன பஸ் சாயுது? சாரிங்க. ஏங்க என்னங்க மேல சாயறீங்க? விடுமா, நான் பஸ் சாயுது. என்னமா இருமா. சாரிங்க. ரோடு சரியில்லையா? ரோடு பளபளன்னு தானே இருக்கு. என்னமோ சரியில்லை தம்பி. என்ன ஏன் பஸ் ஒரு மாதிரி போகுது? பஸ் நல்லா தான் போகுது. பஸ் நல்லா போகுதா? எங்க நல்லா போகுது? இவன் தான் குடிச்சிருக்காரா? அண்ணே, இந்த பஸ் தம்பி இங்க ஒரு பெருசா நீட்டா இருக்குமே. அது கிளட்சை மிதிச்சுதான் கீர் போடணும். கிளட்செல்லாம் மிதிச்சிட்டு இருக்கிறது போற வண்டி கண்டிஷன்ல. அந்த சைடுல அந்த பஸ் ஸ்டாண்ட் வரல, அங்க நிப்பாட்டுங்களேன். எந்த பஸ் ஸ்டாண்ட் வருது பாருங்க? அந்த பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட் அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லு, அங்க நிப்பாட்றான். இங்கெல்லாம் நிக்காது வண்டி. ஃபுல் போதையில இருக்காரு. ஆளிகாரன் ஹார்ன் அடிக்கிறான். அண்ணா சைடுல லாரி வருது. அண்ணா பொறுமையா ஓட்டுங்க அண்ணா. பொறுமையா சூப்பர் பாரு, பொறுமையா பாரு. அதுல இருக்குது அரிசிட்டு சொல்லு. அண்ணா பயணிகள் உயிரோட விளையாடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா போட்டுங்க. கெஞ்சி கேக்குறேன். சரி, வண்டி நிக்கும், ஒரு 3 மணி நேரம் நிக்கும். பட்டுக்கு போயிட்டு வண்டி சாப்பிட்டாங்க. 3 மணி நேரமா? அது சென்னை டு பாண்டிச்சேரி போற டைமிங் ஆச்சு. போதை இறங்கணுமா இல்லையா? எனக்கு போங்க, உங்க சேஃப்டிக்கு தான் சொல்றேன். கவர்மெண்ட் பஸ்ஸா இல்ல என்ன பஸ்? 3 மணி நேரம் ஆயிடுச்சு, வண்டி எடுக்க போறோம். இல்ல அதுக்குள்ள வா, இரு நம்ம இறங்கிறோம். வர இல்லீகல்லாம் லீகல் ஆகுதே.
என்ன தம்பி என்ன இது முதல்ல 15 கிலோ போடுறீங்க அப்புறம் 5 கிலோ கேட்டா ஏதோ சொல்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை ஏமாத்தாம பத்துட்டு இருக்கீங்களா வந்தீங்க அரிசி போட்டோம் திருப்பி பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்றது யார் நாங்க பிரச்சனை பண்றோமா எங்க நீங்க அரிசி ஒழுங்கா கொடுத்தா நாங்க எங்க பிரச்சனை பண்ண போறோம் தராசோட இது உங்களுக்கு புரியலமா அது வந்து 15 கிலோ இருந்தாமா பிடிக்கும் அது என்னமா பிரச்சனை இங்க பாருங்க 15 கிலோ போடுறாருங்க 20 கிலோ கேட்டா அது கேட்டா என்ன சொல்றாருன்னா அது வந்து 20 கிலோ போட்டாதான் பில்லு ஏதோ ஜெனரேட் ஆகும் ஏதோ சொல்றாரு எனக்கு புரியல இங்க இங்கிலீஷ் அதுக்கப்புறம் 5 கிலோ போடுறேங்கிறாரு நான் போய் போன் எடுத்துட்டு வரேன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நீங்க போடுறதுன்னா உடனே கொட்டிவிட்டாரு கொட்டிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து போடுறேங்கிறாரு அப்போ இங்க கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஏமா இந்த மாதிரி இந்த திருத்தம் எல்லா இடத்துலயுமே நடக்குதுமா இங்க பாரு இதை என்ன பண்றாங்க நாங்க தமிழ்நாடு முழுவதுமே 65% தான் நாங்க வந்து பொருளே ரேஷன் கடைக்கு அனுப்புறோம் ஏன்னு கேட்டா பாதி பேர் பருப்பு வாங்குறது இல்ல பாதி பேர் பாமாயில் வாங்குறது இல்ல பாதி பேர் அரிசி வாங்குறது இல்ல அதனால எல்லாருக்குமே பொருளை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி அதிகாரிகளே பாதி பேர் 10% கமிஷன் அடிச்சு திருடிட்டு போயிடுறாங்க இந்த சிந்தனை சேதறது மட்டும் இத்தனை கோடி ஆயிருக்குன்னு ஞாபகம் இருக்கா ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி தான் உனக்கு 3 கிலோ திருடின மாதிரி எங்கெங்கே திருடிட்டு தான் இருக்கிறாங்க இது மட்டும் அங்க பண்றாங்க ஆதார் கார்டுல வந்து லிங்க் பண்ண சொல்றாங்க முன்னாடி என்ன இருந்தது நீட்டா அந்த புத்தகம் இருந்தது அதுல நம்ம குறிச்சிட்டு போயிடுவோமா வீட்டுக்கு இப்ப என்ன ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒரு கார்டு கொண்டு வந்துட்டாங்க அதை வேற ஆதார் கார்டோட போய் இணைக்கணுமா அது இணைச்சிட்டோம்னா 20 கிலோ அரிசி தராங்க அது இணைக்கலன்னா 4 பேர் தான் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி 15 கிலோ தான் தராங்க எப்படி பத்தும் அந்த ஸ்மார்ட் கார்டு ஏன் வந்துச்சுன்னே தெரியல வந்த உடனே வீட்டுல இருக்கல நீ வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணு உன் கைரேகை வை அப்பதான் கொடுப்போம் ஏன்னா திருடு போகுதான் சரின்னு வச்சாச்சு இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் லீவை போட்டுவாங்க வந்து எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் ரேகை வைங்க நாங்க சரின்னு அதையும் வச்சு தொலைஞ்சாச்சு ஒரு நாள் லீவ் போட்டு மறுபடியும் இப்ப கண் ரேகை வச்சாதான் வந்து பொருள் கொடுப்பாங்களாம் ஏன்னா திருடு போகுதாமா உங்க நல்லது தானே பண்றாங்க திருட்டு போக கூடாது ஆனாலும் போய்கிட்டு தானே இருக்கு திருடு போயிட்டு தானே இருக்கு இதை விடுங்க சார் வந்து வாங்குறோமே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறீங்களா இல்ல தீந்திருச்சு நாளைக்கு வா 2 நாள் கழிச்சு வா அப்படிங்கிறீங்க நாங்க எப்ப சார் வாங்குறது வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே நிக்கணுமா பொழுது நிக்கும் நீங்க லோடு இருக்கும் போது வரணும் அதை விட்டுவிட்டு எப்பயாவது உங்களுக்கு தான் வேலைக்கு போறீங்கன்னு தெரியுது எங்களுக்கு உங்களோட நலன் கருதி நாங்க என்ன பண்றோம் மாசத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறோமா இல்லையா வந்து வாங்கிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாமே குடுக்குறீங்களா சார் நீங்க பாமாயில் இல்ல சீனி இல்ல போயிட்டு வான்றீங்க நான் திரும்ப வரலான்னு பார்த்தா எனக்கு வேலை இருக்கு இல்ல என் வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கு நான் எப்படி வந்து நிக்கிறது இங்கே இருந்தா தானே கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல நிறைய ரேஷன் கடையில அந்த எடை போடுற மிஷின் இருக்குல்ல அதுல ஒரு மானிட்டர் இருக்குமே எவ்வளவு எடை இருக்குன்னு காட்டுமே அது ஒரு சைடு மட்டுமே இருக்கு இன்னொரு சைடு ஒண்ணு டேப் ஓட்டி வச்சிருக்காங்க இல்லைன்னா மொத்தமா தூக்கி எரிஞ்சிடறாங்க கேட்டா ரிப்பேரா என்ன இதா நியாயம் மிஷின் அந்த அரிசியை கொட்டி பட்டுன்னு பேக்கெட் இதுல போட்டுறாங்க அது காட்ட கூட மாட்டேங்குது அது ரீடிங் ஆயிட்டு இருக்கு டப்புன்னு இதுல கொட்டிடுறாங்க அப்புறம் என்ன ஒரு கூட்டமா நிக்குது டக்கு டக்குன்னு போட்டு நியாயம் அப்படியேங்கப்பா நியாய விலை கட்டல நியாயம் இதை விடுங்க மத்திய அரசு கொடுத்தாங்கல்ல அந்தியோதயா அந்நியோஜனான்னு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவசமா அதையும் வந்து 5 கிலோவா குறைச்சுட்டாங்க இப்ப வந்து மாநில அரசு தான் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கு அதுக்காக நான் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க 10 வருஷமா அந்த கவர்மெண்ட்டும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன பண்றது நம்ம வயிற்று எல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ரேஷன் போடுவாங்க வந்தா இது மட்டுமா இந்த நாம்கோ அப்புறம் அமுத நங்காடின்னு இந்த நாம்கோ ஏதோ போய்கிட்டு இருக்கு இந்த அமுத நங்காடில எல்லாம் கான்ட்ராக்ட் தொழிலாளி எல்லாம் 6000 7000 சம்பளத்துல உட்காந்துக்கு இருக்காங்க என்ன பண்றாங்க கடைக்கு போய் அரிசி கொடுங்க அது பாமாயில் கொடுங்கன்னு சொன்னா மீதி காசு இல்ல டீ தூள் வாங்கு சில்லறை இல்ல சோப்பு வாங்கு சீரகம் வாங்கு மிளகு வாங்கு உப்பு வாங்கு எல்லாம் எங்களுக்கு தலையில கட்டுறது அவங்களுக்கு டார்கெட் வரையும் எங்களுக்கு வாங்க சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்றதுன்னு எங்களை பார்த்தா என்ன எப்படி தெரியுது நியாய வேலை கிடையா இல்ல அநியாய வேலை கிடையா நியாயமா தான் நீ எப்படியாவது வெளில போய் வாங்க தானே போறா அது இங்க வாங்கிட்டு போ வாங்குறோம் எங்க விருப்பம் நாங்க எங்க வாங்கணுங்கிறது அது நீ யாரு என்ன திணிக்கிறது சரி போ ஆமா அடுத்த தானே வருவா அடுத்த மாசம் வாங்குறதுக்கு வா அப்புறம் பேசிக்கிறோம் மறுபடியும் இன்னொரு கச்சேரி வைப்போமா வாமா வந்தாலும் எது வந்தாலும் கொடுக்காத எல்லாமே தீந்து போச்சுன்னு சொல்லு